வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு டாஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், கம்மியாக போதும். ஏன்னா இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் கேரமல் ஆகணும்ல, அதுக்கு வேண்டி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். தேன் ஆட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இது நல்லா கரையிட்டுங்க. எல்லாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அது கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட காய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் விட்டிங்கன்னா அது ரொம்ப கரிஞ்சிரும். அதனால் இது அந்த கேரமலைசேஷன் சொல்லுவாங்களே, அந்த ஸ்டேஜ் இது. இப்போ வந்து நம்ம பேக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா, அது வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை போட்டு கலர்னோடனே ரொம்ப பொங்கி வந்துடும். நீங்கள் பேக்கிங் சோடா அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் ஃபுல்லாக பொங்கி வந்துடும். அந்த மிக்சரை வந்து இதில் இப்படி தட்டில் ஊற்றி நல்லா ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கு டாஃபி ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியானது, சிம்பிள். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்சதுமே உங்களுக்கு அப்படியே கரைஞ்சிரும். நீங்கள் இது எவ்வளோ நாள் வேணால் ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.